வேர்வையின் பெருந்துளிகள் இரத்தமாக கீழே விழுந்தது. அங்கேயே இரத்த சிந்தினார். தேசாதிபரின் அரண்மனையில் அவரை அடித்து காயப்படுத்தி சரீரமெல்லாம் கிழிக்கப்பட்டு இரத்தம் சிந்தினார். தலையிலே முள்முடி சூட்டப்பட்டு முகமெல்லாம் இரத்தத்தை சிந்தினார். அரண்மனையில் இரத்தம். அவர் எருசலேம் வீதி வழியாக இழுத்து கொண்டு செல்லப்பட்டார். வீதியெல்லாம் இரத்தம் சிந்ததான் கொல்கதா மலைக்கு இழுத்து கொண்டு செல்லப்பட்டார். அங்கே அவருடைய கைகளிலும் கால்களில் ஆணி அடிக்கப்பட்டு இரத்தம் வடிய அந்த சிலுவையில வானத்துக்கு பூமிக்கு நடுவாக தொங்கினார். கடைசி சுட்ட இரத்தம் வரைக்கும் சிந்தினார். அவர் மரித்தவுடன் இவ்வளவு சீக்கிரத்தில் ஒரு மனிதன் மரிக்க முடியுமா என்று போர் வீரர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். என்னால் சிலுவையிலே ஒரு மனிதன் அறையப்பட்டால் ஆரோக்கியமான ஒரு மனிதன் 11 மணி நேரம் சிலுவையில் தொங்கி அதன் பிறகுதான் மரணம் அடைவானாம். கொஞ்சம் கொஞ்சமாக ரத்தம் வடிந்து அவனுடைய உயிர் போகும். ஆனால் இயேசு 6 மணி நேரத்தில் அவரே ஜீவனை ஒப்பு கொடுத்தார். மரணம் அவரை ஜெயிக்கலை, அவர் மரணத்தை ஜெயித்தார். மரணம் அவரை வாரிக்கொள்ளவில்லை, அவர் மரிக்கத்தனை ஒப்பு கொடுத்தார். மரித்த இயேசு 3ஆவது நாள் உயிரோடு கூட எழுந்தார். அவர் சீக்கிரமாய் மரித்து விட்டாரே, உண்மைதானா என்று அறிய ஈட்டினால் ஒரு விழாவில் ஒரு போர் வீரன் குத்தினான். விழாவை தொலைத்த போது இரத்தமும் தண்ணீரும் வெளிவந்தது என்று வசனம் சொல்லுகிறது. அந்த இருதயத்தை தொலைத்ததுனால கடைசி சுட்ட இரத்தமும் வெளிவந்து விட்டது. இனிமேல் தண்ணீர் தான் இருக்கிறது என்று உங்களுக்காக எனக்காக சிலுவையில் கடைசி சுட்ட இரத்தம் வரைக்கும் சிந்தி கொடுத்தது நாம் ஜெயிக்க வேண்டும் என்று. அவர் சாத்தானை ஜெயித்து நமக்கு வெற்றி உள்ள வாழ்க்கையை கொடுக்க தன்னுடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தை நமக்காக அவர் சிந்தினார். அந்த இரத்தத்தை பயன்படுத்துங்க. இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினால் சாத்தானை மேற்கொள்ளுகிறேன், இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினால் ஜெயம் எடுக்கிறேன். அப்படி சொல்லி ஜெபிக்க எல்லா சூழ்நிலையும் மாறும். நீங்கள் ஜெயிப்பீங்க. ஒவ்வொரு நாளும் அவருடைய ரத்தத்துக்குள்ள உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. ரத்தத்துக்குள்ள குடும்பத்தை ஒப்பு கொடுங்க. இயேசுவின் ரத்தத்தினால் ஜெயிக்கிறேன், மேற்கொள்ளுகிறேன் கன்ஃபஸ் பண்ணி அறிக்கையிட்டு ஜெபிங்க. நீ வெற்றி பெற்று கொண்டே இருப்பீங்க. சாத்தானை ஜெயிப்பீங்க. அவன் ஒன்றும் உங்களை மேற்கொள்ள முடியாது. இப்ப சொல்லுங்க, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமையினால் பொல்லாத சாத்தானை நான் மேற்கொள்ளுகிறேன், ஜெயம் எடுக்கிறேன். சத்துரு கொண்டவருக்குடைய எல்லா போராட்டத்தின் மீது வெற்றியை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். எனக்கு ஒருமாய் போராடுகிற சகல கிரியைகளும் இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினால் அழிக்கப்படட்டும். இன்றைக்கு எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் எனக்கு ஜெயம் கொடுக்கிற இயேசுவின் இரத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.